வணக்கம் ராதிகா. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு பட்ட பகலில் ஏடிஎம்முக்கு பணம் எடுத்து சென்ற சிஎம்எஸ் நிறுவனத்தின் வாகனத்தை தடுத்து நிறுத்தி மர்ம நபர்கள் சுமார் 7 கோடியே 11 லட்சம் கொள்ளையடித்து சென்றனர். அடுத்தடுத்து வெவ்வேறு கார்களில் மாற்றி அவர்கள் சென்னை, ஆந்திரா மற்றும் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பெங்களூரு போலீசாரால் மடக்கி ஒடிக்கப்பட்டனர். இது சம்பந்தமாக இன்றைய தினம் பெங்களூரு பெருநகர போலீஸ் கமிஷனர் சீமந்த்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது செய்தியாளரிடம் அந்த கைதான 5 நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 5 கோடி மற்றும் 13 லட்சம் ரொக்கப்பணத்தை நம்மிடம் காமித்து இன்னும் விவரமாக செய்தியாளர்கள் பேட்டியின் போது, அதாவது இந்த வழக்கு தொடர்பாக 5 கோடிக்கும் அதிகமான பறிமுதல் செய்யப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் சிஎம்எஸ் அந்த பணம் நிரப்பும் ஏஜென்சியோட ஊழியர் கோபி என்பவர். இந்த கோபிக்கு தான் இந்த சிஎம்எஸ் வாகனம் எங்கெங்கு செல்கிறது, எத்தனை வாகனங்கள் எங்கெங்கு சென்று கொண்டிருக்கின்றன, எந்தெந்த வாகனத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது குறித்து முழுமையான விவரங்கள் இவருக்கு தெரியும். அதனை அடுத்தான் கோபி அளித்த துல்லியமான தகவலின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை கூட மேற்கொள்ளப்பட்டது. அவரை ஏற்கனவே நாங்கள் கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டுதான் அடுத்தடுத்து இந்த கைதான நபர்களிடமிருந்து ரூபாய் 5 கோடி ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டோம். இது மீதமுள்ள இன்னும் 20% பணம் பறிமுதல் செய்ய வேண்டியுள்ளது. மேலும் 4 நபர்கள் இதில் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை பிடித்த பிறகு மொத்த பணமும் பறிமுதல் செய்யப்படும் என்று பெங்களூரு மாநகர போலீஸ் கமிஷனர் சீமந்த்குமார் சிங் இன்றைய தினம் செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் இவர்களை பிடிப்பதற்காக 200க்கும் அதிகமான போலீசார், 20க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை 24 மணி நேரம் நடந்தது. குறிப்பாக தமிழ்நாடு, கோவா, ஆந்திர பிரதேசத்தில் இந்த நடவடிக்கைகள் ஒரே நேரத்தில் அந்தந்த மாநில போலீசார் உடனுடன் அவர்கள் உதவியுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 5 கோடியே 76 லட்சம் ரூபாயை தற்போது மீட்டுள்ளோம். மேலும் இது சம்பந்தமாக 30 பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளோம். அதாவது கோவிந்தப்பூர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆக இருந்தவர் ஒருவர் அன்னப்பா, அவரும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார். அவர் உள்ளிட்ட ஏற்கனவே 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்திய போதுதான் மேலும் 2 பேர்களை நாங்கள் பிடித்தோம். அந்த பிடிபட்ட 2 பேர் கூட அந்த சிஎம்எஸ் நிறுவனத்தில் ஊழியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஊழியரான சேவியர் என்பவர் தான் இந்த செயலுக்கு முக்கியமாக தடயமாக செயல்பட்டுள்ளார். அவர் கடந்த ஒரு வருடம் முன்பு அங்கிருந்து பணியிலிருந்து விலகியுள்ளார். அதனடுத்து இந்த கொள்ளை திட்டம் கடந்த 3 மாதமாகவே எந்த பகுதியில் கொள்ளையடிக்கலாம், எந்த வாரத்தில் கொள்ளையடித்தால் பணம் இருக்கும், எந்த நேரத்தில் கொள்ளையடிக்கலாம் என்பது குறித்து முழுமையான திட்டம் தீட்டி இந்த கொள்ளையை நிறைவேற்றினர். இருப்பினும் போலீசாரின் சமாத்தியத்தால் தற்போது இந்த கொள்ளையர்கள் அனைவருமே பிடிபட்டுள்ளனர். மேலும் இந்த கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த கார் ஆந்திர மாநிலம் சித்தூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது நம்பர் பிளேட் போலியானது என்பது குறித்து கூட ஏற்கனவே போலீசார் கண்டுபிடித்தனர். ஒரே நேரத்தில் திருடுபட்ட பிறகு அடுத்தடுத்த 3-4 கார்களில் பணம் மாற்றப்பட்டுதான் கொண்டு சென்றனர். ஒரே நேரத்தில் எஃப்எஸ்ஆர் குழு மற்றும் சிறப்பு புலனாய்வு போலீஸ் குழு என வெவ்வேறு குழுவினர் தங்களுக்கு கிடைத்த ரகசியத்தால் அடிப்படையில் அந்த போன் லொகேஷன், அந்த இடத்தில் கொள்ளை நடந்த இடத்தில் இருந்த போன், அடுத்தடுத்து அந்த போன் மூவ்மெண்ட் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திதான் இந்த கொள்ளை திட்டத்தை நாங்கள் முறியடிக்க முடிந்தது என்று விரிவாக தெரிவித்தார். மொத்தத்தில் இன்னும் இந்த கொள்ளை வழக்கில் 20% பணம் பறிமுதல் செய்ய வேண்டியுள்ளது. மேலும் 4 பேர் தலைமறையாக உள்ளனர். அவர்களை விரைவில் பிடிப்போம் என்றும் கமிஷனர் தெரிவித்துள்ளாருங்க. ராதிகா.